The book of Luke, chapter 15, beginning from verse 11 until 27. சரி, லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 11லிருந்து 27வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். ஆல்ரைட், சரி, வாசிங்க. முதல் பகுதியாக லூக்கா 15 வசனம் 11லிருந்து 12 வாசிங்க. முதல் குறிப்பை நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 15 வசனம் 11, 12 வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஓகே, இங்க என்ன நடக்குது? அந்த கதையை இயேசு எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஒரு வீட்டுல, ஒரு வசதியான குடும்பத்துல ஒரு தகப்பனார் 2 பையனுங்க இருக்கிறாங்க, ஆம்பளை பையனுங்க. அதே சமயத்துல அந்த பெரபல் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் அநேகர் வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த 2வது பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ப்ராடிகல் சன். இவன் என்ன பண்றான்? அப்பாவை பார்த்து, அப்பா, எனக்கு வர வேண்டிய பங்கு, எனக்கு வர வேண்டிய சொத்தை நீங்க என்ன பண்ணிருங்க, பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி ரொம்ப அதிகாரத்தோடு அப்பாவை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறான். நல்லா கவனிக்கணும், இயேசு யூதன், சரியா? அங்க இருக்கின்றவர்களும் யூதர்கள். இந்த கதையை யூதர்களுடைய பேக்ரவுண்ட், யூதர்களுடைய கலாச்சார பிரகாரம் நீங்க படிக்கணும். அப்பதான் அதோடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், விளங்கி கொள்ள முடியும். அந்த காலகட்டத்தில் தகப்பனார் மாண்டு போன பிறகுதான், சரியா, என்ன ஆகும்? அந்த சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. குறிப்பாக மூத்த மகனுக்கு இரட்டிப்பான பங்கு, 2வது மகனுக்கு 1 பங்கு அந்த நாட்களில் பிரிச்சு கொடுப்பாங்க. எப்பொழுது பிரிச்சு கொடுப்பாங்க? அப்பா மாண்டு போன பிறகு. இப்போ இவன் என்ன பண்றான் பாருங்க, அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு இருக்கையில் இவன் என்ன பண்றான்? அப்பா, என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுங்கள் என்று சொல்லுகிறான். முதல் கருத்து, சரியா? என்னுடைய முதல் பாயிண்ட் இன்னைக்கு, மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, நம்முடைய கேரக்டர் எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த ஓமை மூலியமாய், அதாவது அந்த கெட்ட குமாரன் மூலியமாய் கற்று அறிய முடியும். இசி பாஸ்டர் இந்த கதையை நான் கெட்ட குமாரனை குறித்து தான் நான் பேசுறேன். ஆனா ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும், அந்த கெட்ட குமாரனுடைய பொசிஷனை நீங்க எடுக்கணும். நீங்களும் நானும் ப்ரோடிகல் சனாக இருக்கிறோம், நீங்களும் நானும் கெட்ட குமாரனாக இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கெட்ட குமாரனுடைய இருதயம் உண்டு என்று சொல்லி அந்த ஒரு சிந்தையோடு இந்த பிரசங்கத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும், கேட்கணும். அப்பதான் இந்த பிரசங்கத்தை உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சோ முதலாவது அவன் என்ன பண்றான் பாருங்க, the younger son disown his relationship with his father. I can live independently without you. அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, அப்பா, எனக்கு உங்களுடைய உறவு தேவையில்லை. I don't need you. அப்பா, எனக்கு உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையில என்னுடைய சொந்த பலத்துல, இந்த உலகத்துல என்னுடைய இஷ்டத்தின்படி என்னால வாழ முடியும். இந்த உலகத்துல இண்டிபெண்டனா ஒரு காலில் எனக்கு நிக்க தெரியும்னு அப்பாவுக்கு அவன் என்ன பண்றான், செய்தி கொடுக்கிறான். Can you see the rebellion there? எதிர்ப்பை நீங்கள் பார்க்கிறீங்களா? மகன் அப்பாவை பார்த்து என்ன சொல்றான், உங்களுக்கும் எனக்கும் உறவு இனி இல்லைன்னு சொல்லி உறவை அவன் என்ன பண்றான், வெட்டி விடுகிறான். அதாவது இன்னைக்கு முதலாவது கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார், நமக்குள்ளாக ஒரு குணம் உண்டு. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? many times we tend to do things by our own effort.
நம்ம சொந்த பலத்துல, நம்முடைய சொந்த ஞானத்துல, தேவனுடைய ஆலோசனை இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய காட்டை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய லைஃபோட அஜெண்டாக்குள்ளாக நம்ம கொண்டுட்டு வராம சரியா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். a life without depending God. எத்தனை பேரு அப்படியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிரசங்கத்தை பாஸ்டர் வந்து தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அப்பாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்பா தான் மகனை பெற்று, மகனை வளர்த்து, மகனை நர்ச்சர் பண்ணி, மகனை வந்து நன்றாய் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த நேரத்தில் சொத்தை பிரிச்சு கொடுங்க, எனக்கும் உங்களுக்கும் உறவு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்பா எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு. அப்பான்னு சொல்லும் பொழுது I am not talking merely about your physical father, I am talking about your heavenly father. நம்ம இப்படியாக நம்ம பிஹேவ் பண்ணும் பொழுது, நம்ம தேவனை எதிர்த்து வரும் பொழுது தேவன் எவ்வளவாக வேதனைப்படுவாரு. நீங்க ஏசியா புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா you will understand the feeling of God the Father. You will understand how hurt God was when the Israelites came against them. அந்த வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணினார் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, தேவன் தன்னுடைய வேதனையை வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. யாருக்கிட்ட சொன்னாரா? நார்மலி as a father, sometimes when we got hurt, we will share our problem, சரியா, we will share our hurt to the children, right? இப்போ என்ன நடக்குது? The children is no more there. God has no place to share his problem, his hurt. அவர் என்ன பண்றாரு? வானமே கேளு, பூமியே கேளு, நான் வளர்த்த பிள்ளைகள், நான் உருவாக்கின பிள்ளைகள் எனக்கு விரோதமாய் வந்தார்கள் என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். many times நம்ம எப்படி நம்ம வாழுகிறோம்? தேவனுக்கு விரோதமாய் வாழுகிறோம். நீங்க நன்றாய் இயேசுவோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்பொழுதும் பிதாவின் தேவன் தன்னுடைய அப்பாவை நோக்கி அவர் அதிகமாய் சார்ந்து வாழ்ந்தார். இயேசு என்ன பண்ணல? அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு விலகல. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை விட்டு இயேசு கொஞ்சம் கூட என்ன பண்ணல? விலகவே இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தகப்பனாரோடைய சரியா அந்த உறவுலேயே இருந்தாரு. ஆனப்படினால்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து வெற்றியாக வாழ்ந்தார். ஆனா இந்த பையனை பாருங்க, அப்பா வேண்டாம் என்று சொல்லி உறவை வெட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு எத்தனை பெயர் இன்றைக்கு தேவனுடைய பிரசனம் வேண்டாம், எனக்கு கர்த்தர் எனக்கு தேவையில்லை, தேவன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து முதல் இடத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அதற்கு விளைவு உண்டு. When you fail to place God at the front of your life, when you fail to give God priority, when you fail to trust God, அதற்கு என்ன இருக்குது? consequences இருக்குது. always remember, நம்ம செய்கின்ற எல்லா ஆக்ஷன், நம்ம எடுக்கின்ற எல்லா தீர்மானங்கள், நம்ம எடுக்கின்ற சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? யூ மஸ்ட் ரிமெம்பர். அந்த கதையை நன்றாய் படிச்சிங்கன்னா, பையன் வந்து அப்பாவை பார்த்து பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா எதிர்த்து வந்தாரா? அப்பா எதிர்த்து வரவே இல்லை. சரி, இதுதான் உன்னுடைய தீர்மானம்னா உன்னுடைய தீர்மானம் படி அப்பா என்ன பண்ணிட்டாரு? உடனேயாக தன்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கிறார். தட் மீன்ஸ் ஐ கேன் see our God is very gentleman. நீ சொல்லுகிறபடி கர்த்தர் வந்து செய்கிறவராக இருக்கிறார். our God is very gentleman. That's what the Bible is teaching, right? பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? இதோ வாசப்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளாய் வருவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படி என்றால் கதவு பூட்டப்பட்டு இருக்குது. கர்த்தர் வெளியே நின்று என்ன பண்றாரு? கதவை தட்டுவாரு. உனக்குள்ளாய் வர உறவு கொள்ள அவர் துடிக்கிறாரு, அவர் வந்து வாஞ்சிக்கிறாரு. ஆனா கதவை ஜென்டல்மேனாக என்ன பண்றாரு? தட்டுறாரு. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திற
திறந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உள்ளுக்கு வருவாரு. திறக்கலனா கர்த்தர் உள்ளுக்கு கதவை உடைச்சு கொண்டு உள்ளுக்கு வர மாட்டாரு. God is a very gentleman. சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, பாஸ்டர் சொன்னப்போ அப்பா மகனுக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. சரியா? சாய்ஸ் மேக்கிங், டிசிஷன் மேக்கிங் யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது, என் கையில இருக்குது. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், God will never decide for you. God will never decide for you. கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரு. கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு. இந்த இடத்துக்கு வா, இப்படி போனா நீ நன்மையா இருப்ப, இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சனா உன் வாழ்க்கையில் ஆபத்து வரும்னு சொல்லி போதனை கொடுக்கிறவர் கர்த்தர், போதகர். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? உனக்கு உன்னை என்ன பண்ண மாட்டார்? ஃபோர்ஸ் பண்ணி நன்மை செய்யணும்னு சொல்லி இழுத்து கொண்டுட்டு போகவே மாட்டார். God will never force his children. ரைட்? இப்போ பாருங்க, அவன் எடுத்த தீர்மானத்துல ஒரு கான்சிக்வன்சஸ் உண்டு. என்ன ஆக்ஷன், என்ன நடந்துச்சு அதை வாசிப்போம். கண்டினியூ பண்ணுங்க. 13 16 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இரண்டாவதாக நம்ம என்ன வாசிக்கிறோம்? The very fact why he wants to separate from the father, he feels he wants freedom without boundaries. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? எனக்கு ஃப்ரீடம் வேண்டும். எப்படி போன்ற ஃப்ரீடம்? எல்லை இல்லாத ஒரு ஃப்ரீடம். You must remember, ஜெனசிஸ் புத்தகத்திலிருந்து ரெவலேஷன் புத்தகம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, it is true, God has given us freedom. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? freedom இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, freedom சொல்லுங்க. but biblical freedom என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? freedom with condition or freedom with boundary. அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் freedom கொடுத்தாரா, கொடுக்கலையா? ஃப்ரீடம் கொடுத்தார். தட்ஸ் வை காட் சேட், இந்த தோட்டத்தில் இருக்கிற மரம், நிறைய மரங்கள் இருக்குது. சரியா? எல்லா மரத்திலும் கனி இருக்குது. அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தோடைய கனியை நீங்க என்ன செய்யலாம்? நீங்க சாப்பிடலாம் என்று சொன்னார். பட் வித் கண்டிஷன், அந்த தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறிகின்ற இன்னொரு மரமும் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கிற கனியை நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாங்கி புசிக்க கூடாது. Can you see? That means freedom இருக்குது. but biblical freedom, பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? the freedom, அந்த ஃப்ரீடம் என்ன இருக்குது? கண்டிஷன் இருக்குது. சரியா? அந்த கைடன்ஸ் இருக்குது. அந்த கைடன்ஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் இவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியுது, அப்பாவுடைய வீட்டிலே அப்பாவுடைய எல்லையில நான் இருந்தேன்னா எனக்கு என்ன இல்லை? எனக்கு முழுமையான ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா அப்பாவுடைய வீட்டில் இருந்தா அப்பாவுடைய கட்டுக்கோப்புக்குள்ளாக இருக்கணும். அப்பாவுடைய வீட்டில் இருந்தா அப்பாவுடைய சிச்சை டிசிப்ளின்குள்ளாக இருக்கணும். அப்பாவுடைய வீட்டில் இருந்தா அப்பாவுடைய சொல், அப்பாவுடைய பிரின்சிபல் பிரகாரம் வாழணும்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்ல இருக்கும் பொழுது, அதாவது ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்டிஷனுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஏதாவது அவனுடைய வாழ்க்கையில குறை இருந்துச்சா? If you really read his story, as long when he was in the father's house, அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? ஒரு குறையும் இல்லை. தெரியுமா? அவன் ஒரு பிரின்சிபலோடு, ஒரு கைடன்ஸோடு அவன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நல்ல சமாதானம் இருந்துச்சு, நல்ல வெற்றி இருந்துச்சு, ஹீரோவா இருந்தான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான், எல்லா நன்மையும் அவன் சுகந்தரித்து கொண்டு இருந்தான். சரியா? ஒரு திருப்தியான வாழ்க்கையில வாழ்ந்தான். and for some reason நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? சரியா? தேவன் கொடுத்த சுகந்தரத்தை,
தேவன் கொடுத்த நன்மையை நாம் ருசிக்க நமக்கு மனதில்லை. எனக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற நன்மை தான் எனக்கு வேண்டும், இந்த உலகத்தோட இன்பம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் கரைப்பட்டு இருக்கிறபடினால் அவன் அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு இப்பொழுது என்ன பண்றான்? அப்பாவுடைய பவுண்டரியை விட்டு அவன் வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். பவுண்டரியை விட்டு அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் வெளியே போகிறான். எல்லை இல்லாத சுதந்திரத்தை அவன் நாடினான். அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் விலகிட்டான். விளங்குதான்? So remember, the son had all the blessing as long he was under the father's guidance. Guidance, leadership and discipline. Nothing was lacking from his life. A life without certain boundaries will lead into a prodigal living. While living. இந்த வசனம் என்ன சொல்லுது ஆங்கிலத்தில்? எல்லையை எப்பொழுது அவன் தாண்டுகிறானோ அவனுடைய லைஃப் இப்பொழுது நாசமா போயிருச்சு. He not able to discern what is good, what is right, because இதுக்கு முன்ன அப்பாவுடைய கைடன்ஸ்ல இருந்தான். இப்பொழுது எல்லையை தாண்டின பிறகு எது நன்மை தீமை அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்யறான் பாருங்க, தாறுமுறா வாழ தொடங்குறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் கர்த்தர்கிட்ட வர மாட்டாங்க, ஏன் கர்த்தரை நெருங்கி வர மாட்டாங்க? அவங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு அதிகமாக உயிரை கொடுத்துட்டனா அவருடைய கட்டுக்கோப்புக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பயந்து என்ன பண்ணுகிறார்கள்? எல்லையை விட்டு வெளியே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. Because you are so scared. உள்ளுக்கு வந்துட்டா அவருடைய கட்டுக்கோப்பு. So I don't want to be controlled by this God. I don't want to be guided by this God. Seri, I want to live my own life. This is my life, my rules. என்னோட வாழ்க்கை என்னோட ரூலிங் என்று சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். But what happened? விளைவு இருக்குது. பாஸ்டர் சொன்னது போல் நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்தில் என்ன இருக்குது? அன்பு பிள்ளைகளை, விளைவு இருக்குது. என்ன விளைவு? பாசிட்டிவான விளைவை நாம் பார்க்கல. I have seen nothing. நீங்க நன்றா இந்த வசனத்தை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா, once this man crossed the boundary, I don't see any positive blessing in his life. அவனுக்கு வந்ததெல்லாம் தாறுமாறாய் காரியங்கள் நடந்தது. சரியா? இந்த உலகம் அவனை எதிர்த்தது, அவனுக்கு விரோதமாய் போராட்டம் வந்ததை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். So we going to see that. என்ன பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு? prodigal, firstly wild life. என்னோட டாட்டர் இப்பொழுது கேரளா இருக்கிறாங்க. சரியா? பொம்பளை பிள்ளை, அதுவும் கேஎல் சென்ட்ரல்ல இருக்குது. சரியா? பிரிக்ஃபீல்ட்ஸ் டவுன்ல இருக்குது. I told my daughter, I gave you freedom. Am I right? சரியா? Am I right? பிள்ளைங்களுக்கு இந்த வாலிபர் டைம்ல காலேஜ் லைஃப்ல நல்ல பிள்ளைங்க லைஃபை என்ஜாய் பண்ணணும். லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணணும். என்னுடைய மெசேஜ் நீங்க ராங்கா நீங்க கேட்க கூடாது. இஸ் தட் மீன்ஸ் பாஸ்டர் நம்ம லைஃபை நம்ம என்ஜாய் பண்ண கூடாது? நோ, யூ ஷுட் என்ஜாய் யுவர் லைஃப். பட் ஐ ஆல்வேஸ் டீச் திஸ் டு மை டாட்டர். என்ஜாய்மென்ட்ல உனக்கு என்ன இருக்கணும்? ஒரு பவுண்டரி இருக்குது. உனக்கு தெரியணும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, சரி எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது என்று சொல்லி பிரின்சிபல் நாங்கள் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். we have taught you principle. அந்த பிரின்சிபல் பிரகாரம் நீ வாழ்ந்தனா எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருப்பாரு. ஆனா இவன் எடுத்த தீர்மானம் பாருங்க, எனக்கு பிரின்சிபல் வேண்டாம், சரியா, எனக்கு ஒரு மண்ணாங்கட்டிய வேண்டாம்னு சொல்லி சொந்த புத்தியில வாழுகிறபடி இப்பொழுது கான்சிக்வன்சஸ், விளைவு சொல்லுங்க. முதலாவது, அந்த நாட்டிலே பஞ்சம். என்ன வந்துச்சு? நாட்டிலே பஞ்சம். பஞ்சம் என்றால் என்ன அர்த்தம்? வானம் மூடப்பட்டிருச்சு. Who is in control of heaven and earth? God. Hello? God is very much in control, not only your life, God is even in charge of the natural realm. வானத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டாரு. இப்போ வானத்தை மூடினபடினால் அவன் இருந்த இடம், அதாவது அப்பா வீட்டில் இல்ல, அவன் போன இடத்துல இப்பொழுது பஞ்சம் பற்றாக்குறை. That means the heaven coming against us. You see, when you separate yourself from God, the heaven will become your enemy. The heaven will become your enemy. பாருங்க, பூமியில மழை பெஞ்சாதா இந்த உலகத்துல சம்பாரிச்சு வாழ்க்கையில நம்ம மேல வர முடியும். ஏன்னா பூமிக்கு என்ன தேவைப்படுது? மழை தேவைப்படுது. ரைட்? இப்போ இந்த பூமியில நமக்கு வருமானம் வரணும்னா பூமியில நல்ல மழை பெய்யணும். இப்போ வானத்தை கர்த்தர் இப்பொழுது மூடிட்டார் என்றால் இப்பொழுது அவனுக்கு என்ன வரல? இப்பொழுது வருமானம் வரல. என்ன நடக்குது? அவனுக்கு இருந்தது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? இப்பொழுது இழந்துட்டான். என்ன see?
அவனுக்கு இருந்ததை எல்லாத்தையும் இப்பொழுது இழந்து மகனாய் இருந்தவன், ஒரு சன்ஷிப் பொசிஷன்ல இருந்தவன் இப்பொழுது he became a slave, ஒரு அடிமையாக அவன் மாறிட்டான். அந்த நாட்களில் அடிமை என்று சொல்லும் பொழுது பாதத்துல அவங்களுக்கு என்ன இருக்க கூடாது, செருப்பு இருக்க கூடாது. சோ அந்த டைம்ல those days யாராவது செருப்பு இல்லாம இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அடிமைகள். சன்னா இருந்தவன், மகனா இருந்தவன் இப்பொழுது அடிமையா மாறிட்டான். இப்பொழுது அவனுக்கு வருமானம் இல்லை. அப்பா கொடுத்த சொத்து எல்லாம் இப்பொழுது அழிஞ்சு போயிருச்சு. சரியா? and then he became ஒரு poverty, ஒரு தரித்திரத்துக்குள்ளாய் வந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். மொத்தத்துல நான் சொல்றேன், from hero position he became zero. Tell this to your children, tell this to your husband, tell this to remind this in your family circular. Tell them without God, without his presence, you will become zero in this life. எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? இப்பொழுது இழந்து போனவனாய் ஒன்றுமில்லாமல். பாருங்க, அதோட கதை முடியல. The sad things is, என்ன நடக்குது? He became so low, he not able to help himself. பாருங்க, the very fact, ஆரம்பத்துல அவன் என்ன நினைச்சான்? என்னோட சொந்த பலத்துல நான் வாழ்க்கையில மேல வந்துருவேன்னு சொல்லி, சரியா? he was so adamant that he can live without God. But இன்னைக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன், if you have decided not to have God, not to give him priority, நான் சொல்றேன், you cannot help yourself. இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம்னா, why இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு சேமமாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறோம்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா, all because of God. அதை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. எந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டா, இப்போ பண்டி தோட்டத்துல பண்டி சாப்பிடுகிற தவிடு தான் அவனுக்கு இருக்குது. பண்டி தோட்டத்துல வேலை செய்யறான், பண்டி சாப்பிடுற என்ன இருக்குது, the foodலாம் for the swine, for the pig. அதை சாப்பிட அவன் என்ன பண்றான்? இப்பொழுது நிலைக்குள்ள வந்துட்டா. he got no choice, he got no choice. அப்பா வீட்ல என்ன இருந்துச்சு? bread. அப்பா வீட்ல grapes, wine இருந்துச்சு, you name it. சரியா? எல்லா மேன்மையும் அவனுக்கு இருந்தது. அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு, because of his decision. Be careful with your decision. எத்தனை பேர் பட்டம் விட்டு இருக்கிறீங்க? Do you like to play kite? சின்ன வயசுல பாஸ்டர் பட்டம் விடுவேன், படிக்க சொன்னாங்க, பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல பட்டம் செய்வேன் நான். 100% boleh naik lah. Hari ini pun saya still I can still can do kite. I'm not so sure in பட்டம் விட்டான் ஏறுமா எனக்கு தெரியாது. I'm not very sure. சரியா? பட்டம் விடுவோம் நாங்க. பட்டம் விட்டுட்டு we will just, சரியா, பட்டத்து மேலே ஏத்துறது. நான் நல்லா கவனிங்க, பட்டம் மேலே ஏறணும்னா 2 கண்டிஷன் இருக்குது. பட்டம் மேலே ஏறணும்னா 2 கண்டிஷன். முதல்ல காற்று அடிக்கணும், ரைட்டு தானே? காற்று அடிக்காமல் பட்டத்தை ஏற்ற முடியாது. இப்போ ஷெரீனுக்கு பட்டம் போட தெரில, காற்று அடிக்கல, ஏறுப்பா ஏறாது, ரைட்? இன்னொன்று பட்டம் மேலே ஏறணும்னா பட்டத்தோடு ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கணும், ரைட்டு தானே? நமக்கும் அந்த பட்டத்துக்கும் ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச்மெண்ட் இருந்தாதான் அந்த ஸ்ட்ரிங் தான் ஆக்சுவலி இந்த பட்டத்தை மேலே ஏற்றுது, ரைட்டு தானே? நீங்கள் நம்பலைன்னா பட்டம் போய் விடுங்க, மேலே ஏறின பிறகு ஸ்ட்ரிங்கை வெட்டி விடுங்க. நீங்கள் நினைக்கலாம் பட்டம் மேலே ஏறும்னு, ஆக்சுவலி தட் இஸ் ராங். பட்டம் மேலே ஏறவே ஏறாது. அந்த பட்டம் என்ன பண்ணிடும்? மேலே போகிற பட்டம் கீழே விழுந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த பிரின்சிப்பலை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த லைஃப்பில் நமக்கு ஒரு என்ன இருக்கணும்? ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், சரியா? நமக்கு இந்த உலகத்தில் ஒரு கைட் இருக்கணும். இந்த உலகத்தில் கைடன்ஸ் இல்லாமல் மேலே ஏறவே முடியாது, ரைட்? ஸோ நம்முடைய கைடன்ஸ் யாரு? அந்த நூலு தான், அந்த ஸ்ட்ரிங் தான். we have our Bible, we have our God. As long you are coming under God's guidance, God's ruling, சரியா, Godோட கண்டிஷனுக்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா, பிரின்சிபல்குள்ளாக வந்துட்டீங்கன்னா, நீங்க மேலே ஏறிக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, ரெண்டாவது பாயிண்ட் டர்னிங் பாயிண்ட். ஓகே, வாழ்க்கையிலே ஒரு திருப்பம். ஓகே, வாசிங்கள் இப்பொழுது 17-20 வாசிங்கம்மா. 17-20 வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன்
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். 4 காரியத்தை செய்தான். இன்றைக்கு கீழே விழுந்து கிடக்கிறீங்களா? The message is coming to you. இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு வாழ்க்கையில் ஜீரோவாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச 4 காரியத்தை அவன் செய்தான். முதலாவது, அவனுக்கு உணர்வு வந்தது. He came to his senses. verse 17. தமிழ் எப்படி எழுதி இருக்குது? புத்தி தெளிந்து. புத்தி தெளினோம். இன்னைக்கு ஏன் நம்ம கீழே விழுந்து கிடக்கிறோம்னா, பழையபடி மறுபடியும் 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 அதே மிஸ்டேக்ல நம்ம என்ன பண்றோம், வாழ்றோம். பாருங்க, முதலாவது he realized that he made mistake. அங்கதான் start. You see, when he came to his senses, you see, பழைய ஏற்பாட்டில் the greatest king சோலமன் ராஜா என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணுதா, வாந்தி எடுத்த பிறகு மறுபடியும் அது எங்க போகுது, பழையபடி அந்த வாமிட்டுக்கு திரும்புதான். many times நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. we are again and again and again going back to our own vomits. but இவனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவனுடைய புத்தி தெளியுது. புத்தி தெளியுதுன்னா என்ன அர்த்தம்? தவறு இப்பொழுது என் பக்கத்தில் இருக்குது. நம்முடைய நேச்சர் என்னது? அப்பாவை குற்றம் சாட்டுவோம், அம்மாவை குற்றம் சாட்டுவோம், கூட்டாளியை குற்றம் சாட்டுவோம். we always condemn pastor, blame pastor. but you look at this man, சரியா, அவன் என்ன பண்றான், நான் தப்பு பண்ணினேன்னு சொல்லி புத்தி தெளிது. he realized his mistake. அதுதான் salvationக்கு ஒரு ஆரம்பம். உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், கீழே இருக்கிற நீ மறுபடியும் நீ மேல வர வேண்டும் என்றால், நான் தவறு பண்ணிட்டேன், சரியா, நான் மிஸ்டேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வு நமக்கு முதலாவது வர வேண்டும். இரண்டாவது, அவன் என்ன பண்றான், he returned back to his father. அவன் என்ன பண்றான், மறுபடியும் எங்க போகிறான், அப்பா வீட்டுக்கு திரும்புறான். can you see the repentance? பாருங்க, ரிப்பெண்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது, நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தவறிலே வாழக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மாற்றிக்கொண்டு அவன் என்ன பண்றான், இப்பொழுது பொசிஷனை திருப்பி மறுபடியும் அப்பாவை தேடி போகிறான், அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறான். எனக்கு அப்பாவுடைய பிரசன்னம் வேண்டும் என்று சொல்லுகிறான். செய்தி என்னது? இன்னைக்கு கீழே விழுந்து கடந்தா தவற உணர்ந்து மறுபடியும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அப்பாவை தேடி நீங்கள் போக வேண்டும். மூன்றாவது, அவன் என்ன பண்றான் பாருங்க, he acknowledges his sin that he committed against heaven, against God and Father. யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்? பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், referring to God. நான் அப்பாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், referring to man. நம்முடைய எல்லா பாவங்களும் விரோதங்கள் யாருக்கு விரோதமாய்? Don't simplify it, I sin against God. No, you sin against man, you sin against God. இவன் என்ன பண்ண, பரத்துக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவத்தை அவன் உணர்ந்து பாவ அறிக்கையை அவன் என்ன பண்ணுகிறான், செய்கிறான். he began to confess, சரி, he began to acknowledge his sinfulness. can we acknowledge today? Can we acknowledge today? And finally he humbled himself. He go and fell before the father. He told the father, don't call me son, call me your slave. Accept me as your slave என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். ஐயா, இதுதான் turning point. இதுதான் turning. You do this. Today you make that decision. Firstly, அவன் எடுத்த தீர்மானத்துல he screwed up. அவன் எடுத்த தீர்மானத்துல அடிமையாக மாறிட்டா. இரண்டாவதாக நான் சொல்றேன், நமக்கு chances will be given into our life. நம்முடைய லைஃப் ஜர்னில நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம விழுந்து போகிற உண்மை நம்ம எடுத்த தவறான தீர்மானங்கள். அதே தேவன் நமக்கு என்ன பண்றாரு, ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறாரு, சிந்திக்க வைக்கிறாரு. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். That's why the month of Lent is very important. It's a time you reconcile yourself before your God.
நேத்து நான் சொன்ன ஒரு ஆலோசனை, மேபி நீங்க என்ன பண்ணலாம், உபவாசம் எடுத்து தெய்வ பிரசன்னத்தில் நீங்க போய் உட்காரலாமே. ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, நான் என்ன தப்பு பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லி கொடுங்க ஆண்டவரே, எங்க உங்களை விட்டு நான் விலகி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு வெளியப்படுத்துங்க. கெட்ட குமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஆண்டவரே உணர பண்ணுங்க. ஆவியானவரே எனக்கு அந்த உணர்வை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். The Lord will show to you. உங்களுக்கு படம் போட்டு காட்டுவாரு, எந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. அது வெற்றிக்கு ஒரு ஆரம்பமாக இருக்குது. Can we do that? அதுதான் டர்னிங் பாயிண்ட். என்ன நடந்துச்சு? இப்பொழுது அவன் திரும்பி வருகிறான். வாசிப்போமா? 20 22 முதல் வாசிங்கம்மா, அதுக்கு பிறகு 24 வாசிங்க. அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஓகே, குட். இதுல ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்லி நான் முடிக்க நான் இருக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட்லி ஒரு கேள்வியோடு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன் அப்பா மகனை தூரத்தில் பார்த்த பிறகு ஓடி போனார் மகனை கிரீட் பண்ண? அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. Firstly, what I can see, the father was waiting. The father was waiting, every day. Since the day the son left the house, the father was waiting. எப்போ என் பிள்ளை திரும்பி வருவான்? மார்போடு அன்னைப்பாரே, மனம் கவலை தீர்ப்பாரே. மார்போடு அன்னைப்பாரே, மனம் கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவதல் போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதல் போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவதல் போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதல் போல் என் நேசர் தேற்றுவார். Can you see the heart of the father? He ran after the son. He ran after the son. ஒரு பக்கத்தில் அன்பு, and then அன்புக்கு மேல ஒரு காரியம் இருக்குது. Actually he is trying to protect the son. Do you know? According to the Jewish culture, go back and read Deuteronomy chapter 21 verse 10 to 21. உபாகமம் 21 வசனம் 10 இருந்து 21 வீட்ல வாசிங்க. You must remember, as I said, Jewish culture, யூதர்கள் they were under Moses law. 10 கட்டளையில 5வது கட்டளை என்னது? உன்னுடைய தாயின் தகப்பனாரை நீ என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ணணும். If you fail to do that, யூதர்களுடைய சட்ட திட்டத்தின்படி அந்த ப்ரோடிகல் சன்னை என்ன பண்ணணும்? கல்லெடுத்து அடிச்சு சாகடிக்கணும். கல்லெடுத்து என்ன? they will stone people to death, the son. So அவங்க அப்பா இருக்கிற இடத்துல ஒரு எல்லை இருக்குது, கேட் இருக்குது. கேட்டுக்கு வெளியே அவன் இருந்தானா அவன் சேஃப். கேட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டானா he is entering to the Jewish இடம். You understand? Because he has left that place. பண்டி மேய்க்கிற இடம் சொல்லும் பொழுது he went to the Gentile land ready. விளங்குதா? ஏன்னா இஸ்ரவேல் நாட்டில் பண்டி வளர்க்க முடியாது.
சரி, அப்போ பண்டி இருக்கிற இடத்துல இருந்தானே என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் நாட்டை விட்டுட்டு அவன் வெளியே போயிட்டான். So he actually governed by another ruling. இப்போ இஸ்ரவேல் நாட்டுக்கு அவன் வரும்பொழுது கேட் இருக்குது. அங்க என்ன பண்ணுவார்கள்? prodigal son வந்தானா திரும்பி அந்த கேட்ல வந்து நியாயம் விசாரிச்சு, let's say find guilty, என்ன பண்ணுவாங்க? அவனை ஸ்டோன் பண்ணி they will kill him. அப்ப என்ன பண்றாரு பாருங்க. firstly he wants to protect the son. He wants to protect the son. அங்க ஓடி அவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு பக்கத்துல பாசம். You see the love want to protect the son. Can you see your God? Can you see God? He want to protect you. He wants to protect. This guy is screwed up. This guy, சரியா, அவனுடைய மிஸ்டேக், முழுக்க அவனுடைய மிஸ்டேக். But look at this father. You must remember your God is your father. எனக்கு ரெண்டு பொண்ணு, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. வாழ்க்கையில தப்பு பண்ணி இருக்கிறாங்க. 1000 தப்பு பண்ணனாலும் you got to understand this principle. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். I still call them, I still regard them as my dear children. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். இதுதான் கர்த்தருடைய குணம். பொல்லாதவனாய் இருக்கிற நானு என் பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கும் பொழுது, how much more your father in heaven. அவர் என்ன பண்றார்? ஓடி போய் என் பிள்ளை சாக கூடாது என்று சொல்லி அப்பா என்ன பண்ணுகிறார்? சில காரியத்தை பண்ணுகிறார், ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு. God is there to protect you. God is there to protect you. எப்படி protect பண்ணனாரு? He wants to make sure when he enter into the land, மற்றவங்க பார்க்கும் பொழுது மகனுடைய ஸ்தானத்திலேயே அவன் இருக்கணும். மகனுடைய ஸ்தானத்தில் இருந்தாதான் he can escape death. So therefore தகப்பனர் என்ன பண்ணுகிறாரு? அப்பா வந்து மகனுக்கு 3 காரியத்தை செய்தாரு. முதலாவது வஸ்திரத்தை போட்டாரு, குமாரனுடைய வஸ்திரம். இரண்டாவது மோதிரத்தை கொடுத்தாரு. சரியா, மோதிரம் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இன்னும் இந்த இடத்துல, இந்த எல்லையில, வீட்டுல, இந்த குறிப்பிட்ட குடும்பத்துல வந்து அவனுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் உண்டு. மூணாவது செருப்பு போடாம வந்தான். செருப்பு போடாம வந்தான் என்றால் அவன் ஸ்லேவா இருக்கிறான். nobody can call them as a son. அப்பா என்ன பண்றாரு? அவனுக்கு வந்து ஒரு ஷூ என்ன பண்றாரு? அப்பா மகனுக்கு கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். Basically the father did not reject him but accepted him back as his own son. Look at here, Jesus என்ன சொல்றாரு? when you turn, when you repent, நீ திரும்பி வரும்பொழுது, நீ உணர்ந்து நீ வரும்பொழுது, father என்ன பண்ற? நமக்கு காத்து கொண்டிருக்கிற. every week the father is waiting here. ஒவ்வொரு வாரமும் பிதா என்ன பண்றாரு? நமக்காக இந்த இடத்துல வெயிட் பண்றாரு. the father did not reject him but accepted him back to his as his own son. ரெண்டாவது, the father forgives and forget all his sin. என்ன பண்ணினாரு? எல்லா பாவத்தையும் மன்னித்தாரு. பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு. டேய், எப்படிலாம் பண்ணுன தெரியுமா நீனு? சொத்தெல்லாம் நீ பிரிச்சுட்டு போன பத்தியா? சொல்லி காட்டினாரா? ஏதாவது சொல்லி காட்டினாரா? You see, this is the beauty about our God. நம்ம கடவுள் நம்மளை மன்னிக்கும் பொழுது மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறந்து போவாரு. How many times, pastor? As long, it can be millions time, it can be billions time, when you return back to God, God will be the same. God will forgive, God will forget. அதுதான் நம்முடைய தேவன். அதுதான் நம்முடைய தேவன். மூன்றாவது, the father doesn't condemn him. நாலாவது, the father restored him. இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணினாரு? ஹீரோ என்ன பண்ணுகிறாரு? மகனை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அங்கதான் என் அப்பன் இயேசு நிற்கிறாரு. அங்கதான் என் அப்பன் இயேசு நிற்கிறாரு. எதெல்லாம் இழந்து போனா ஜீரோவா இருந்தா, இப்பொழுது அப்பா பார்க்கிறாரு, இதயம் உடையுது. என்னுடைய மகன் ஜீரோ இல்ல, என்னுடைய மகன் ஸ்லேவ் இல்ல, இவன் எனக்கு பிறந்த மகன், இவன் என்னுடைய மகன், என்னால் முத்திரை போடப்பட்டவன் என்று சொல்லி the best robe he gave him, the ring. சரி, அவனுக்கு செருப்பு போட்டு என்ன பண்ணிட்டார்? இப்பொழுது மறுபடியும் கம்பீரமான மகனாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அதுதான் கர்த்தருடைய ஆசை. இதுதான் கர்த்தருடைய desire. You must know. கர்த்தருடைய desire. God want to see you as his prince. Always remember that. Always remember that. அதுதான் அவருடைய இதய துடிப்பு. நீ நல்லா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? கர்த்தர் விரும்புகிறார். From zero he became hero. And finally I can see one thing. Our God உடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? Unconditional love.
நம்மளுடைய அன்பு வந்து வித் கண்டிஷன். இன்னும் நீ நல்லது செஞ்சனா நான் உன்னை ஏறக்குறைய உன்னை நேசிப்பேன். நீ எனக்கு என்ன பண்ற அதுக்கு ஏற்ற நன்மை, அது மனுஷனுடைய நன்மை. கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? அன்கண்டிஷனல் லவ். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், யூ திங்க் த சன் டிசர்வ் த லவ்? நோ, நோ. பட் அன்கண்டிஷனல் நேசிக்கிறாரு பார்த்தீங்களா? நோ. Do you think when you come here we feel guilty, right? But do you know God is still the same, unconditionally உங்களை என்ன பண்ணுகிறாரு? நேசிக்கிறாரு. That is the good news. That is the gospel. Hallelujah சொல்லுங்க. That is the gospel. நமக்கு நல்ல ஒரு தேவன் நமக்கு இருக்க. Come back to God. In the month of Lent, dedicate yourself to God. ஆண்டவரே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். Before you go back, I just want to say one thing. Do you know one thing? நம்ம எல்லாரும் prodigal son. I'm not prodigal son, pastor. All of us prodigal son, realize. And God knows, நமக்கு எல்லாருக்கும் அந்த prodigal son உடைய இருதயம் இருக்குது. God knows. God knows. He is your creator. He is your creator. இன்னைக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் God knows. But come back to God. Come back to God. God will accept you. God will bless you. Blessing arrange. All these things is possible. You know why? All because of cross. Jesus Christ died for us. He took away our sin. He became sin. சரியா? நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ரைச்சஸா கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க. Praise God. எல்லாரும் எழுந்து நாம் ஜெபிப்போம். நன்றி.